ஆபரேஷன் சிந்தூரை வச்சு நாம இப்படி வந்து லாபம் காண முடியும். இதுதான் முக்கியமா இருக்கிறது. அம்பானி கூட அந்த இதுக்கு வந்து போட்டார் இல்லையா? அதாவது அந்த காப்பிரைட்டுக்காக போட்டார் இல்லையா ஆபரேஷன் சிந்தூருக்கு. எத்தனையோ கம்பெனிகள் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம காப்பிரைட் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஃபைல் பண்றாங்க. காப்பிரைட் ஃபைல் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட். அப்ப நான் அங்கிருந்து வருகின்ற விஷயங்கள் தான். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஹைப்பர் நேஷனலிசம். அது ஒரு கமர்ஷியல் என்டிட்டியா மாறுது. அப்ப கமர்ஷியல் என்டிட்டிஸ் இன்னைக்கு வந்து ஏதோ இந்தியாவை டிரைவ் பண்ண மாதிரி தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது இந்தியாவுக்கு மிக மிக மோசமானது. மிக தெளிவாக இந்த தருணத்தில் வந்து நரேந்திர மோடி கூற வேண்டும். நீங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ப்ளீஸ் ஸ்டாப் என்று கூற வேண்டும். அது சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. அந்த மாதிரியான விவகாரங்கள் இப்போ துருக்கி இதெல்லாம் அவ்வளோ. ஆனால் துருக்கியை வந்து அமெரிக்கா எப்படி பார்க்குது? இப்போ துருக்கியை வந்து ஒரு முஸ்லீம் நாடுங்கிற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை அவங்களுக்கும் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் தேவைப்படுற நாடாக பார்க்குறாங்களா ட்ரம்ப் போன்றவர்கள்? நிச்சயமாக தேவைப்படுற நாடு தானே. இல்லைன்னா உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகள் அங்க நடக்காது. மார்க்கோ ரூபியோ அங்க போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.